ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்கழி மாதத்தோட முதல் நாள் டிசம்பர் 17, 2023 அன்னைக்கு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இருக்கக்கூடிய பஞ்ச பாத்திரத்தில் இந்த ஒரு பொருளை போட்டு வைங்க. மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளேயே உங்களோட கடன் தொகை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஒரு தெய்வீக மாதம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் மார்கழி மாதத்தில் விடியற் காலை எழுந்திரிச்சு உங்கள் வீட்டோட வாசலில் கோலம் போட ஆரம்பிக்கிறீங்களே, அதுலேருந்து உங்கள் நாள் ரொம்ப நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகும். பல கோவில்களில் விடிய காலையிலேயே சாமி பாட்டெலாம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் மார்கழி மாதத்தில் நம்ம தவற விடவே கூடாத முக்கியமான நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால தான் அதிகாலையில் எழுந்து வீட்டு வாசலில் கோலம் போட்டு முடிஞ்சவங்க உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி வைக்கலாம். நிறைய தீபம் ஏற்றணும் அவசியம் கிடையாது, ஒரே ஒரு தீபம் கூட ஏற்றி வைக்கலாம். வீட்டில் மற்றவங்க தூங்கிட்டு இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இருக்கக்கூடிய பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு வைங்க. அது என்ன பொருள் அப்படின்னா துளசி. துளசி பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு மூலிகை. இது ஒரு தெய்வ மூலிகை. தனத்தையும் பணத்தையும் வசியம் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ரோஷ மூலிகை தான் இந்த துளசி. அப்படிப்பட்ட துளசியை கொஞ்சமாக பறித்து எங்கள் வீட்டில் வச்சுட்டு தினமும் காலையில் தூங்கி எழுந்ததும் குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டோட பூஜையில் விளக்கேற்றும் போது வீட்டோட பூஜையில் இருக்கக்கூடிய பஞ்ச பாத்திரத்தில் சும்மா ஒரு 2 துளசி இலையை போடுங்க. அதுக்கப்புறமா அந்த துளசி தீர்த்தத்தை நீங்களும் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அதை நீங்கள் பிரசாதமாகவும் கொடுக்கலாம். இந்த ஒரு துளசி தீர்த்தம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பொதுவாகவே கோயில்களுக்கு போகும்போது நமக்கு துளசி தீர்த்தம் கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று வரும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சக்திகள்லாம் தெரிச்சு ஓடிடும். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த துளசியை தான் நம்ம வீட்டோட பஞ்ச பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு வச்சு அதை நம்ம தினமும் குடிக்கணும். ஒருவேளை அந்த துளசி தண்ணி மீந்து போயிடுச்சு அப்படின்னா கால்பட இடத்துல ஊற்றிட்டு மறுபடியும் அடுத்த நாள் வேற துளசி தண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. முடிகிறவங்க வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு ஒரு துளசி மாலையும் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு துளசி மாலையும் சாத்தி உங்களோட வேண்டுதலை முன்வைக்கலாம். கண்டிப்பாக கூடியதையே நடக்க ஆரம்பிச்சிடும். பஞ்ச பாத்திரத்தான் துளசி இலையை போடும்போது அது கூட சேர்ந்து இந்த 2 பொருட்களையும் போடுறது சிறப்பு. ஆனால் இது கட்டாயம் கிடையாது. அதாவது சின்னதாக ஒரு துண்டு பச்சை கருப்பூரத்தை நசுக்கி தூள் பண்ணி அதை நீங்கள் இந்த பஞ்ச பாத்திரத்தை துளசியோட சேர்க்கலாம். அது கூட ஒரே ஒரு ஏலக்காய். இது ரெண்டும் ஆப்ஷனல் தான். ஆனால் கண்டிப்பாக துளசியை உங்கள் வீட்டோட பஞ்ச பாத்திரத்தில் வச்சு அதை நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியமாக படைச்சிட்டு அதுக்கப்புறம் துளசி தண்ணியை சாப்பிடுங்க. முடிஞ்சால் மார்கழி மாதம் முழுவதும் தினமும் இந்த துளசி தீர்த்தத்தை சுவாமிக்கு படைச்சு பாருங்கள். நல்லதே நடக்கும். உங்களோட கடன் தொகை கூடிய சீக்கிரம் குறையும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.